அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுத இருக்கும் மாணவர்களுக்கு சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் பாடத்தில் எமது உணவு என்ற தலைப்பில் சில விடயங்களை இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். வினா அடிப்படையில் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். அதாவது பல்தேர்வு வினா அடிப்படையில் கலந்துரையாட இருக்கிறோம். முதலாவது வினா, அதிக அளவு புரதம் அடங்கியுள்ள பழம். ஆனை கொய்யா பட்டர்ஃப்ரூட். அதுல ஆனை கொய்யாட அதிக அளவு புரதம் அல்ல, ஆனை கொய்யாட அதிக அளவு கொழுப்பு காணப்படுது. அடுத்தது விளாம்பழம்ன்றது வுட்டப்பல்றையே அதிக அளவு புரதம் காணப்படுற பழம். அடுத்தது மூணாவது தோடம்பழம் விட்டமின் சி அதிக அளவு காணப்படுறது தோடம்பழம். ஆகவே இதுக்கு சரியான விடை விளாம்பழத்துக்கு தான் அதிக அளவு புரதம் காணப்படுது. விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய். ஸ்கேவி விட்டமின் சி ஆல் ஏற்பட்ட நோய். மலேரியா அனோபிலிஸ் நுளம்பாலையும், டெங்கு ஈடிஸ் நுளம்பாலையும் பரவுற நோய். ஈடிஸ் நுளம்பு நோய்க்காவியாக செயல்படுறது டெங்கு. அதே மாதிரி மலேரியா நுளம்பு நோய்க்காவியாக செயல்படுறது அனோபிலிஸ் நுளம்பு. ஸ்கேவி என்றது முரசு கரைகள். விட்டமின் சி குறைபாட்டால ஏற்படுற நோய். அதாவது விட்டமின் சி உங்களுக்கு தெரியும், புளிப்பு சுவையுள்ள பழங்கள்ல அதிகமாக விட்டமின் சி காணப்படுது. விட்டமின் சி எங்களோட உணவுல குறைவடைந்தால், எங்களோட உடம்புல விட்டமின் சி குறைவடைந்தால் இரும்பு சத்து உரிய முறையில அகத்துறிஞ்சப்பட மாட்டாது. இரும்பு சக்தி சரியாக எங்களோட உடம்புக்கு அகத்துறிஞ்சப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்க விட்டமின் சியை கட்டாயம் எங்களோட உணவுல சேர்த்துக்கொள்ளணும். அதாவது விட்டமின் சி நீங்க பாடசாலைகள்ல வழங்கப்படுற இரும்பு அயன் டேப்லெட்டுக்கு அதோட சேர்த்து விட்டமின் சியையும் கொடுப்பாங்க. அதுக்கான காரணம் ஆயிட்டாங்க. அதாவது ஸ்கேவி நோய் தீவிரமடைஞ்சால் முரசு வேங்கும், முரசு செந்நிறமாகும், முரசிலிருந்து குருதி வெளியேறும், முரசு கரையும். முரசு கரையதால பற்கள் இலகுவாகும். அதோட விட்டமின் சி குறைபாட்டால் தோல் தடித்து உலர்தல் ஏற்படும். எலும்புகள அந்தங்கள் விகாரம் அடையும். பற்கள் எலும்புகள வளர்ச்சி குண்டும், குருதிச்சோகை ஏற்படும். அதாவது விட்டமின் சி இல்லாட்டி விட்டமின் சி எங்களோட உணவுல குறைந்தால் இரும்பு சத்து அகத்துறிஞ்சப்படுறது குறைவடையும். இரும்பு சத்து அகத்துறிஞ்சப்படுறது குறைந்தால் குருதிச்சோகை நோய் உண்டாகும். அதாவது புண்கள் ஆறுவதற்கும் தாமதம். உடல்ல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் தாமதம் அடையும். அதே நேரம் உடல் வளர்ச்சியும் குன்றுதல் ஏற்படும், குறைவு ஏற்படும். ஆகவே விட்டமின் சி என்பது ஒரு முக்கியமான ஒரு விட்டமின். சோயா அவரையில் அதிக அளவு காணப்படும் போஷணை பதார்த்தம். விட்டமின்கள், கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள். சோயா அவரை, அதாவது அவரை இன தாவரங்கள். அதிக அளவு காணப்படுறது புரதங்கள். சோயா அவரையும் ஒரு அவரை இன தாவரம். ஆகவே சோயா அவரையில் அதிகமாக காணப்படுறது புரதங்கள். உடல் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமானதை நாங்க 2 வகையாக எமது உணவை நாங்க 3 வகையாக பிரிக்கலாம். உடலுக்கு சக்தியை தரும் உணவுகள், உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள், உடலை நோயிலிருந்து பாதுகாக்க உதவும் உணவுகள். உடலுக்கு சக்தியை தர உணவுகள்ற கார்போஹைட்ரேட் இருக்குது. கார்போஹைட்ரேட்ன்றது மாப்பொருளோட சேர்ந்து லிபிட்ஸ்ன்றது அதோட சீனி அதெல்லாம் சேர்ந்து வரும். உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள்ற புரதங்கள் இருக்குது. புரதம் உடல் வளர்ச்சிக்கு உதவுறது. அது தாவர புரதம், விலங்கு புரதம் 2 இருக்குது. தாவரத்திலிருந்து பெற்றுக்கொள்றது தாவர புரதம், விலங்கிலிருந்து பெற்றுக்கொள்றது விலங்கு புரதம். அதாவது தாவர புரதம்ன்றது தாவரத்திலிருந்து பெற்றுக்கொள்றது, விலங்கு புரதம்ன்றது விலங்குல இருந்து பெற்றுக்கொள்றது. அடுத்த உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் உணவுகள் விட்டமின்களும் கனியுப்புகளும் உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிற உணவுகள். அதாவது பிரதானமாக கார்போஹைட்ரேட், கொழுப்பு என்பவற்றின் மூலமாக உடலுக்கு தேவையான சக்தி பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரதம் அடங்கியுள்ள உணவுகளால உடல் வளர்ச்சி ஏற்படுது. அதாவது தாவர புரதம், விலங்கு புரதம் 2ஆலையும்
உடல் வளர்ச்சி ஏற்படுது. அதே நேரம் விட்டமின்களும் கனியுறுப்புகளும் உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிறது. உணவாக பயன்படுத்தும் வித்துக்கள். பாசிப்பயிறு உணவாக பயன்படுத்துது, நெல் உணவாக பயன்படுத்துறது, சோளம் உணவாக பயன்படுத்தப்படுறது. ஆகவே இதுக்கு சரியான விடை முதலாவது விடை. கோப்பி, பாகல், வெண்டி. வெண்டி, பாகல், கோப்பி நாங்க பானம் வித்தால பானம் தயாரிச்சு குடிக்கிறோம். பாகல் வித்தாலையும் எதுவும் செய்யறல, வெண்டியும் இல்லை. அதே மாதிரி மாங்காய், தூரியன், தேங்காய் வித்துல இருந்தா நாங்க எண்ணெய் எடுக்கிறோம். தேங்காய் வித்துல இருந்தால் எண்ணெய் எடுக்கிறோம். தூரியனோ மாங்காயோ வித்துக்களை நாங்க உணவாக பயன்படுத்துறது இல்லை. உடலை நோயிலிருந்து பாதுகாப்பதில் பங்களிப்பு செய்யும் உணவுப் பொருட்களின் தொகுதி. மாஜரின், மரவள்ளி, சோறு நோயிலிருந்து பாதுகாக்கிறது. மீன், இறைச்சி, பால், தோடம்பழம், பசலி, வல்லாரை. மாஜரின், மரவள்ளி, சோறு உடலுக்கு சக்தியை தார உணவுகள். மாஜரின், மரவள்ளி, சோறு உடலுக்கு சக்தியை தார உணவுகள். அதே மாதிரி மீன், இறைச்சி, பால் புரதம் அடங்கிய உணவுகள். மீன், இறைச்சி, பால் மூன்றும் விலங்கு புரதம். ஆகவே உடலுக்கு வளர்ச்சிக்கு உதவுற உணவுகள். தோடம்பழமும் பசலியும் வல்லாரையும் விட்டமின்களும் கனியுப்புகளும் காணப்படுது. ஆகவே தோடம்பழம், பசலி, வல்லாரை இது மூன்றும் உடலுக்கு உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிற உணவுகள். அதாவது இதுல நாங்க விட்டமின் ஏ பரவலாக காணப்படுற உணவு. சுறா எண்ணெய், ஈரல், பால், வெண்ணெய், கரட், மஞ்சள் நிற பழங்கள். அதே நேரம் விட்டமின் பி தானிய வகைகள், ஈரல், அரிசி, கீரை வகைகள், இறைச்சி, மீன், பால், முட்டை, கடும் பச்சை நிறமான காய்கறிகள். விட்டமின் சில தோடம்பழம், எலுமிச்சை வகை பழங்கள் எல்லாம், நெல்லி, பப்பாசி, தக்காளி காய்கறிகளையும் சில காய்கறிகளையும் விட்டமின் சி காணப்படுது. தோடை இனம் தோடம் இனம் சேர்ந்த எல்லா பழங்களையும் கூடுதலாக விட்டமின் சி காணப்படுது. புளிப்பு சுவையுள்ள பழங்கள் தான். அதாவது விட்டமின் டி வெண்ணெய், மீனெண்ணெய், முட்டை, சூரிய ஒளி மூலம் கிடைக்கிறது. அடுத்தது மீன், பால், வெண்ணெய், மீனெண்ணெய், கொட்லிவர் ஆயில் என்று சொல்லுவோம். மீனெண்ணெய், முட்டை, சூரிய ஒளி மூலம் கிடைக்கிறது. சூரிய ஒளி மூலம் காலை நேர சூரிய ஒளி, காலையில ஏர்லி மார்னிங் டைம்ல இருந்து ஒரு 8, 9, 10 மணி வரையும் உள்ள சூரிய ஒளியில விட்டமின் டி காணப்படுது. அடுத்தது மீன், பால். அதே மாதிரி விட்டமின் இ கோதுமை, தானியங்கள், கீரை வகைகள், கடும் பச்சை நிறமான காய்கறிகள். கடும் பச்சை நிறமான காய்கறிகளையும் விட்டமின் இ காணப்படுது. அதே நேரம் கோவா, பூகோவா, பசலி போன்ற விட்டமின் கே காணப்படுது. நாம் அகத்தியை உண்பதால் கிடைக்கும் போஷணை பதார்த்தம். அகத்தியை உண்றதால எங்களுக்கு கனியுப்புகள் கிடைக்குது. கார்போஹைட்ரேட் புரதம் அல்ல. அகத்தியை உங்களுக்கு தெரியும், வாய் தொடர்பான வாயில வார புண், குடல்ற வார புண், வாய்ப்புண், கடைவாய் அவிதல் இதுகளுக்கு போன முக்கியமான ஒரு கைமருந்தாக காணப்படுது. பின்வரும் உணவு வகைகளில் உடலுக்கு சக்தியை வழங்குவதற்கு தேவையான உணவு எது? சோறு, பயிற்றங்காய், வல்லாரை. அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், உணவை 3 வகையாக நாங்கள் பிரித்து பார்த்தோம். சக்தியை தருவது, வளர்ச்சிக்கு உதவுவது, நோயிலிருந்து பாதுகாப்பது. அப்போ உடலுக்கு சக்தியை தாரதுல வல்லாரை கனியுப்புகள், பயிற்றங்காய் புரதம், அவரை இனம் சேர்ந்தது. சோறு கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் தான் உடலுக்கு, மாப்பொருள் தான் உடலுக்கு சக்தியை தரும். ஆகவே சரியான விடை சோறு. ஆகவே கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ள, மாப்பொருள் அடங்கியுள்ள உணவுகளை நாங்கள் இங்கே தந்திருக்கிறோம். ஈரப்பலாக்காய், சோறு, பான், நூடுல்ஸ், உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைகள், சீனி, அடுத்து கொழுப்பு அடங்கியது உடலுக்கு சக்தியை தரக்கூடிய. தானிய பயிர் வகைகளில் பருப்புக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு. பருப்புக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவாக நாங்கள் இங்கே பயரை மாத்திருந்தோம் சொல்லலாம். பருப்பு, பயர் ரெண்டும் புரதம். ஆகவே பருப்புக்கு பதிலாக பயன்படுத்தப்படுவது பயர். சக்தியை தரும் உணவு கூட்டத்தில் அடங்கியுள்ள உணவு யாது? பால் புரதம், பசலி கனியுப்புகள், பலாக்காய் மட்டும்தான் இதில் கார்போஹைட்ரேட் மாப்பொருள் அடங்கியுள்ளது. ஆகவே இதுக்கு 3வது விடை. பால் புரதம், தாவர விலங்கு புரதம் பால். ஆகவே பால் வளர்ச்சிக்கு உதவுறது, பசலி நோயிலிருந்து பாதுகாப்பது, பலாக்காய் சக்தியை தரது. உலர்த்துவதாலும் மணலில் புதைத்து வைப்பதாலும் நீண்ட காலம் வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருள் இது. எலுமிச்சம்பழம், விலிங்காய்,
கொரக்கா புளி. அதாவது மணல்ற புதைத்து வைக்கிறதால்றது வாரது எலுமிச்சம் பழம் மாத்திருந்தார். என கருப்பு நிறமாக காட்டப்பட்டிருக்கிறது மணல்ற புதைத்து வைக்கப்பட்ட எலுமிச்ச பழம். இது நீண்ட காலம் பயன்படுத்த முடியும். வீட்டுல சமைக்கிற நேரம், பிரியாணி சமைக்கிற நேரம் பயன்படுத்துவாங்க. அப்படியான இதுகள் பயன்படுத்துறதுக்கு இது பொருத்தமானது. பின்வருவனற்றுள் தாவரத்திலிருந்து பெறப்படும் ஓர் உணவுப் பொருள் எது? வெண்ணெய், சோயாப்பால், யோகட். இதுல வெண்ணெயும் யோகட்டும் விலங்குணவு, சோயாப்பால் தாவர உணவு. வெண்ணெயும் யோகட்டும் விலங்குணவு, பால் ரின்ஸ் தயாரிக்கிறது. சோயாப்பால் விலங்கு உணவு. கொழுப்பு அதிகம் அடங்கியுள்ள ஒரு உணவுக்கு உதாரணம் நிலக்கடலை. சோயாவரையில கொழுப்பு இல்லை, நிலக்கடலையில மாத்திரம்தான் நீன கொழுப்பு இருக்குது, கடலையிலும் இல்லை. கடலை, சோயாவரை இரண்டுலையும் புரதம் அடங்கி இருக்குது. நிலக்கடலையில தான் கொழுப்பு அதிகமாக காணப்படுது. பின்வருவனற்றுள் இலைக்கஞ்சியை தயாரிப்பதற்கு பயன்படுத்துவது எது? வில்வம்பூ மருத்துவ பானம், அதாவது ஔடத பானம் தயாரிக்க பயன்படுத்துவது வில்வம்பூ, பொன்னவரை பூ. அது பொன்னவரை பூவும் வில்வம்பூவும் ஔடத பானம் தயாரிக்க பயன்படுத்துறது. ஆனால் சாத்தா வாரியம் மட்டும்தான் இலை கஞ்சி தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துது. அகத்தி கஞ்சிக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அகத்தி சுண்டலாகவோ பாலுக்கு கறி வைத்தோ சாப்பிடுவாங்க. ஆகவே இதுக்கு சரியானது சாத்தா வாரியம். வில்வம்பூவும் பொன்னவரை பூ, அதாவது பொன்னவரை ஆவரசு பூவும் ஔடத பானம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. கடையொன்றில் விற்பனைக்காக இருந்த பான வகையொன்றின் லேபலில் சிவப்பு நிற வட்டம் ஒன்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் கருதப்படுவது முதலாவது விடை சீனி முழுமையாக அகற்றப்பட்டுள்ளது என்பதாகும். சீனி குறைந்த அளவில் உள்ளது என்பதாகும். சீனி அதிக அளவில் உள்ளது என்பதாகும். அதாவது நீங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அது வாங்குற நேரம் இந்த வட்டங்களை அவதானித்திருப்பீங்க. சில பான போத்தல்கள்ற சாஃப்ட் ட்ரிங்க் போத்தல்ற சிவப்பு நிறமும், சில பான போத்தல்ற மஞ்சள் நிறமும், சில பான போத்தல்ற பச்சை நிறமும் அச்சிடப்பட்டிருக்கும். அதாவது சிவப்பு நிறம் அச்சிடப்பட்டிருந்தால், ஒரு பான போத்தல்ற சிவப்பு நிறம் அச்சிடப்பட்டிருந்தால் 100 மில்லி லிட்டர் பானத்துக்கு 11 கிராமை விட கூடுதலான சீனி அடங்கியிருக்குதுன்னு அர்த்தம். 100 மில்லி லிட்டர் பானத்துக்கு 11 கிராம் சீனி அடங்கியுள்ளதுன்னு அர்த்தம். அதோட கூடுதலாக பச்சை நிறம் அல்லது மஞ்சள் நிறம் ரெண்டும் இருக்குது. அதே நேரம் பச்சை நிறம் அச்சிடப்பட்டிருந்தால் 100 மில்லி லிட்டருக்கு 2 கிராம் சீனி அடங்கியுள்ளதுன்னு அர்த்தம். மஞ்சள் நிறமா இருந்தால் 100 மில்லி லிட்டருக்கு 11 கிராம் தொடக்கம் 2 கிராம் வரை சீனி அடங்கியுள்ளதுன்னு அர்த்தம். ஆகவே சிவப்பு அச்சிடப்பட்டிருந்தால், சிவப்பு நிறம் அச்சிடப்பட்டிருந்தால் அதிக அளவு சீனி என்றும், பச்சை நிறம் அச்சிடப்பட்டிருந்தால் குறைந்த அளவு சீனி என்றும், மஞ்சள் நிறம் அச்சிடப்பட்டிருந்தால், மஞ்சள் நிற வட்டம் அச்சிடப்பட்டிருந்தால் நடுத்தர அளவு சீனியும் வருது. அதாவது ஒரு பான போத்தல்ற லேபல்ற சிவப்பு நிறம் அச்சிடப்பட்டிருந்தால் அது 1 லிட்டர், அதாவது 1000 மில்லி லிட்டர் கொள்ளளவுள்ள ஒரு பான போத்தல்ற 1000 மில்லி லிட்டர் கொள்ளளவுள்ள ஒரு பான போத்தல்ற 110 கிராமை விட அதிகமான சீனி காணப்படும். அதாவது சிவப்பு நிறம் அச்சிடப்பட்டுள்ள 1000 மில்லி லிட்டர், அதாவது 1 லிட்டர் பான போத்தல்ற 110 கிராமை விட அதிகமாக சீனி காணப்படுதுன்னு அர்த்தம். ஆகவே சிவப்பு அச்சிடப்பட்டிருந்தால் சீனி அதிக அளவில் உள்ளது என்றது காட்டப்படுது. மாணவர் ஒருவர் புத்தகத்தில் எழுதியிருந்த அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. காலாவதி திகதி தவறாக எழுதப்பட்ட உணவு எது? உணவு வகை, உற்பத்தி திகதி, காலாவதி திகதி. இதுல முதலாவது உணவு வகை டின் மீன். 2021/5/6 உற்பத்தி திகதி. காலாவதி தேதி 2024/5/6. இரண்டாவது உணவு வகை தயிர். 2021/6/23, 2022/6/30, 2021/6/23, 2022/6/30. டின் பால் 2021/2/21, 2022/8/20. ஆகவே இந்த காலாவதி தேதி மிகவும் குறைந்த நாட்கள் உள்ளதுன்னு சொன்ன போனால்
டின் மீன்கள் கூடுதலான காலம் அது டின்கள் அடைக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்படுது. ஆகவே அது சரியானது தான். அடுத்து தயிரை பார்ப்போம். 2021 6/23, 2022 6/30. ஆகவே இது 1 வருட காலாவதி திகதி, இது பிழை. ஆகவே சாதாரணமாக தயிர்கள் வந்து புளிக்க வைக்கப்படுற தயிர்கள் சாதாரண புளிக்க வைக்கப்பட்டால் அது 1 வாரத்துக்கு மேல வச்சுக்கொள்ள இயலாது. நாங்க அதை பாவனைக்கு எடுத்த பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் குளிரூட்டில வைச்சாலும் 1 வாரத்துக்கு மேல வச்சுக்கொள்ள முடியாது. ஆகவே தயிர் தான் இதுல பிழையாக கொடுக்கப்பட்டிருக்கிற விடை. காலாவதி திகதி பிழையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தயிர். 2021 உற்பத்தி செய்யப்பட்டு 2022 காலாவதி ஆகுகின்றதே ஒரு அன்னளமாக 1 வருடம். 1 வருடம் காலாவதி திகதி தயிர் இருக்கவே முடியாது. என்று சொன்னால் தயிர், யோகட் போன்ற பால் உற்பத்திகள் எல்லாம் மிகவும் குறுகிய காலங்கள் தான் வைத்துக் கொள்ள முடியும். ஆகவே இதுக்கு சரியான விடை தயிர். பின்பாலும் கூடுதலான காலம் எங்களுக்கு குளிரூட்டில வைத்துக் கொள்ளலாம். உடைக்காம, அதாவது ஓபன் பண்ணாம கூடுதலான நாட்கள் வைத்துக் கொள்ளலாம் டின் பால். பச்சையாக வெட்டிய எம்மரக்கரை துண்டுகள் சிலவற்றை பாத்திரத்தில் உள்ள நீரில் இடும்போது அந்நீர் நிறம் பெறும். பச்சையாக வெட்டிய எம்மரக்கரை துண்டுகள் சிலவற்றை பாத்திரத்தில் இடும்போது அந்நீர் நிறம் பெறும். அதாவது இதுல கரட், பீட்ரூட், பூசணிக்காய். கரட்டை வெட்டி போட்டால் அந்த நீர் நிறம் மாறாது. பீட்ரூட்டை வெட்டினால் மாத்திரம்தான் அந்த நீர் நிறம் மாறும். ஆகவே இதுக்கு சரியான விடை பீட்ரூட். பூசணிக்காய்ன்றது வட்டக்காயை வெட்டி போட்டாலும் நிறம் மாறாது. பின்வரும் உணவுப் பொருள்களுள் உற்பத்தி திகதிக்கும் காலாவதி திகதிக்கும் இடையே குறைந்த காலத்தை கொண்டது எது? உற்பத்தி திகதிக்கும் காலாவதி திகதிக்கும் இடையே குறைந்த காலத்தை கொண்டது எது? இங்கு தரப்பட்ட விடைகள் டின் மீன், யோகட், ஜேம். டின் மீன் நீண்ட நாட்கள் எந்தவித பழுதுபடாமலும் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து யோகட், அடுத்து ஜேமும் நீண்ட காலம் பாவிக்கலாம். அதுலேயும் உற்பத்தி திகதியும் காலாவதி திகதியும் நீண்ட நாட்கள் காணப்படும். ஆனால் யோகட்டை பொறுத்த வரையில் எந்த யோகட்டாக இருந்தாலும் உயர்ந்தபட்சம் 1 வாரத்துக்கு தான் அதில் எக்ஸ்பைரி காலத்தை போட்டிருப்பாங்க. காலாவதி ஆகிறது உதாரணத்துக்கு 19ஆம் தேதி 6ஆம் மாதம் 19ஆம் தேதி ஒரு உற்பத்தி செய்யப்பட்டிருந்தால் அதில் காலாவதி தேதி 26ஆம் தேதி. 26ஆம் தேதி என்று 7 நாட்கள். 7 நாட்களுக்குள்ள அந்த யோகட் பழுதடைஞ்சு விடும். ஆகவே யோகட் தான் வரும். உலர்த்திய பூக்களை அழிப்பதால் ஓர் ஔடத பானம் தயாரிக்கப்படத்தக்க தாவரம். கோப்பி வந்து வித்துக்களை கொண்டு தயாரிக்கிறது. வித்துக்களை காய வச்சு அதுக்கப்புறம் வித்துக்களை கொண்டு தயாரிக்கிறது தான் கோப்பி. தேயிலை வந்து இலையை கொண்டு செய்கிறது. ஆனால் வில்வம் வந்து பூக்களை கொண்டு ஔடத பானம் தயாரிக்கிறது. வில்வம். இதுக்கு சரியான விடை வில்வம். இது பொன்னவரையும் ஔடத பானம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற பூ. பொன்னவரையும் காய வச்சு ரணவராண்டு சொல்றது பொன்னவரை. ரணவராண்டு சிங்களத்தால் சொல்லுவாங்க. மஞ்சள் நிறமான பூ. சீனி, அதாவது நீரிழிவு நோய் வந்தவங்கள் இதை பானமாக அருந்துவாங்க. நீரிழிவு அந்த சீனியின் அளவை குறைக்கிறதுக்காக. உரிய வேலைக்கு உணவு உண்ணாத போது ஏற்படுவது உடற்செயற்பாடுகள் சீராக இடம்பெறும், குடற்புண் ஏற்படும், உடல் வளர்ச்சி அடையும். அதாவது அல்சர் என்று சொல்வோம். உரிய வேலைக்கு நாங்கள் உணவு உண்ணாமல் இருந்தால் குடற்புண் ஏற்படும். ஆகவே இதுக்கு சரியான விடை குடற்புண் ஏற்படும். உரிய வேலையில உணவு உண்ணாத போது ஏற்படுற பாதிப்புகள் சம்பந்தமாக இங்கே நாங்கள் தந்துகிறோம். உரிய வேலையில் உணவு உண்ணாத போது ஏற்படும் உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும், உடல் செயற்பாடுகள் சீராக நடைபெறாது, உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்காது, போசாக்கு குறைபாட்டு நோய்கள் ஏற்படும், குடற்புண் ஏற்படும், உடல் செயற்பாடு மந்தமடைதல், உயிர்ச்சத்து குறைபாட்டு நோய்கள் ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், குறைவான கல்வி செயற்பாடுகள், பார்வை குறைபாடுகள் போன்றது உரிய வேலையில உணவு உண்ணாத போது ஏற்படும் பாதிப்புல அடங்கும். உடலுக்கு சக்தியை தரும் உணவு கூட்டம் எது?
உடலுக்கு சக்தியை தரும் உணவு கூட்டம் எது? வல்லாரை, மாம்பழம், பால். வல்லாரையில கனிப்பொருட்கள் அடங்குது, மாம்பழத்திலையும் விட்டமின்கள் கனிப்பொருட்கள், பால்ற வந்து புரதம், ஆகவே அது வராது. மீன், பருப்பு, இறைச்சி. மீன், பருப்பு, இறைச்சி புரதம் அடங்கிய உணவுகள், உடல வளர்ச்சிக்கு உதவுற உணவுகள். ஆகவே மரவள்ளி பலாக்காய் சோறு தான் இதுக்கு சரியான விடை. மரவள்ளி பலாக்காய் சோறு. மரவள்ளியிலையும் கார்போஹைட்ரேட் மாப்பொருள் இருக்குது, பலாக்காயிலையும் மாப்பொருள் இருக்குது, சோறுலையும் இருக்குது. ஆகவே சரியான விடை 3வது விடை. உணவு உட்கொள்ளுதல் தொடர்பாக நம்மிடம் இருக்க வேண்டிய சிறந்த பழக்கம். உடனடி உணவுகளை அடிக்கடி பயன்படுத்துதல். உடனடி உணவுகளை அடிக்கடி பயன்படுத்துதல். பிரதான வேலைகளில் கீரை வகை ஒன்றை சேர்த்துக்கொள்ளல். ஓய்வு கிடைக்கும் எல்லா வேலைகளிலும் உணவு உட்கொள்ளல். அதாவது சிறந்த பழக்க வழக்கமாக நாங்கள் கொள்வது, நாங்கள் பிரதான உணவு வேலைகள் ஒரு நாளைக்கு 3 முறை, காலை, பகல், இரவு என்ற சாப்பாடுகளை நாங்கள் உணவு வேலைகளை அமைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் பிரதான உணவு வேலைகள கீரை வகை ஒன்று சேர்த்துக்கொள்வது தான் நல்ல பழக்க வழக்கம். அதாவது பல நிறங்கள் கொண்ட ஒரு தட்டாக எங்களோட உணவு தட்டு அமைந்திருக்க வேண்டும். ஆகவே இதுக்கு சரியான விடை பிரதான உணவு வேலைகளில் கீரை வகை ஒன்றை சேர்த்துக்கொள்ளல். அடுத்தது பாருங்க, இறைச்சி, பருப்பு, சோயா, கடலை, கருவாடு போன்ற உணவினை உண்பதால் உடலுக்கு கிடைக்கக்கூடிய போஷணை கூடும். இங்கு தரப்பட்ட எல்லா உணவுகளும் புரதம் அடங்கின உணவுகள். புரதம் அடங்கிய உணவுகளை நாங்கள் சாப்பிட்றதால எங்களுக்கு உடல் வளர்ச்சி ஏற்படும். ஆகவே இதெல்லாம் புரதம் அடங்கிய உணவுகள். உடல் வளர்ச்சியில் கூடிய பங்களிப்பை செய்யும் உணவுப் பொருட்களின் கூட்டம். உடல் வளர்ச்சி: சோறு, சீனி, பாசிப்பயிறு. சோறு வந்து மாப்பொருள் அடங்கியது, சீனியும் உடலுக்கு சக்தியை தருது, பாசிப்பயிறு புரதம். பருப்பு, பாசிப்பயிறு, சோயாவரை. பருப்பு, பாசிப்பயிறு, சோயாவரை மூன்றும் புரதம் அடங்கிய உணவுகள். ஆகவே அது 2வது விட தான் வரும். 3வது பருப்பு, பசலி, வல்லாரை. பசலியும் வல்லாரையும் கனியுப்புக்கள், விட்டமின்களும் கனியுப்புக்களும் வந்து அது கனியுப்புக்கள் முக்கியமாக காணப்படுறது. அது நோயிலிருந்து பாதுகாக்கிறது தான் பசலி, வல்லாரை போன்றவை. பசலி வந்து இரும்பு சக்தி கூடிய ஒரு கீரை வகை. ஆகவே பருப்பு வந்து புரதம். ஆகவே 2வது விடை தான் சரியான விடை. புரதம் உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள் வந்து நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம் புரதத்தை. தாவர புரதம் உண்டும், விலங்கு புரதம் உண்டும். தாவர புரதத்தில் கவுப்பி, பருப்பு, அவரை இன தாவரங்கள், கடலை, சோயா அவரை போன்றவை தாவர உற்பத்திகள் வரும். விலங்கு புரதத்தில் முட்டை, இறைச்சி, பால், கருவாடு, மீன், கோழி இறைச்சி போன்ற விலங்குகளிலிருந்து பெறப்படுற புரத வகை அடங்கும். சக்தியை தரும் உணவு: பசலி, போஞ்சி, ஈரப்பலா. பசலி வந்து கனிப்பு, போஞ்சி வந்து புரதம், ஈரப்பலா வந்து சக்தியை தரும். பின்வரும் எத்தாவரம் இயற்கையாகவே ஒரு சுவையான பானத்தை எமக்கு தருகின்றது. பின்வரும் எத்தாவரம் இயற்கையாகவே ஒரு சுவையான பானத்தை எமக்கு தருகின்றது. செவ்விளநீர். செவ்விளநீர் தான் இதுக்கு சரியான விடை. தோடையிற இயற்கையாகவே இல்லை, நாங்கள் அதை தயார்படுத்தி குடிக்கணும். அது மாதிரி எலுமிச்சையையும் தயார்படுத்தி அருந்த வேண்டும், பானமாக அருந்த வேண்டும். உடல் வளர்ச்சிக்குரிய உணவு. உடல் வளர்ச்சிக்குரிய உணவு பயறு. சோறு வந்து மாப்பொருள், கரட் வந்து விட்டமின்கள், கனியுப்புக்கள். ஆகவே சோறு தான் வரும், பயறு தான் வரும். உடல் வளர்ச்சிக்குரிய உணவு பயறு, புரதம். மரவள்ளி கிழங்கில் அதிக அளவில் அடங்கும் போஷணை பொருள். கார்போஹைட்ரேட்டுகள். மரவள்ளி கிழங்குல மாப்பொருள் இருக்கும், உடலுக்கு சக்தியை தாரது. உடலுக்கு சக்தியை தார உணவு தான் மாப்பொருள் காணப்படும். கார்போஹைட்ரேட்டுகள் அதில் தான் அடங்குது. கார்போஹைட்ரேட்டுகள் தான் மாப்பொருளும் அடங்கும். உடலுக்கு தேவையான புரதத்தை பெறுவதற்கு உகந்த உணவு பருப்பு. உடலுக்கு தேவையான புரதத்தை பெறுவதற்கு தான் உகந்த உணவு பருப்பு. உருளைக்கிழங்குல புரதம் அடங்கி இருக்கும். விட்டமின் அதிகம் இருக்கும் உணவு கடலை, வற்றாலை, தக்காளி. கடலையில புரதம் இருக்குது, வற்றாலையில மாப்பொருள், தக்காளி தான் இதுக்கு வரும். விட்டமின் சி கொடுமா காணப்படுறது தக்காளி. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் உகந்த உணவு கவுப்பி. பாண்டையும் நூடுல்ஸ்லையும் கூடுதலாக மாப்பொருள் இருக்குது. மாப்பொருள் வந்து உடம்புல சீனியாக சேகரிக்கப்படுறதால நீரிழிவு நோய்க்கு
மாப்பொருள் அடங்கிய உணவுகள் பொருத்தமற்றது. ஆகவே நாங்கள் இதில் முக்கியமாக கௌப்பியை தான் சாப்பிடணும். நீரிழிவு நோய் உள்ளவங்க, அதாவது சீனி நோய்னு சொல்லுவாங்க, டயபெட்டிஸ் சொல்லுவாங்க, அந்த நோய் உள்ளவங்களுக்கு கௌப்பி தான் கொடுக்க வேண்டும். வத்தாழை கிழங்கில் அதிக அளவு உள்ள போஷணை பொருள் மாப்பொருள். வற்றாழை கிழங்கில் அதிகம் உள்ளது மாப்பொருள். நாங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். அதுதான் கூடுதலாக மாப்பொருள் தான் காணப்படும். விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய். விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் பசியின்மை. தொண்டை கலலை ஏற்படுறது அயடின் குறைபாட்டால. தொண்டை கலலை, அது கண்டமாலை ஏற்படுறது அயடின் குறைபாட்டால் ஏற்படுறது. மாலைக்கண் விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படுறது. உடல் சோர்வு, பலவீனம், பசியின்மை, உடல்ற நிறை குறைகிறது, மலச்சிக்கல், சமநிலை பிரச்சனைகள், குழப்பம், மனதளவில் ஏற்படுற குழப்பங்கள், மோசமான நினைவாற்றல் மற்றும் வாய்ப்பகுதியில் கடினமான வலி போன்றவைகள் விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படுது. கடைவாய் அவிதலும் விட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படுற நோயாகும். அதுக்குரிய அறிகுறி தான் இதெல்லாம் முக்கியமானது. விட்டமின் பி குறைபாடு ஒரு மனிதருக்கு இருந்தால் உடல் சோர்வு காணப்படும், உடல் பலவீனம் காணப்படும், பசியின்மை காணப்படும் போன்றவை. அடுத்து இரைப்பை அழற்சி காணப்பட்டால் அவங்களும் விட்டமின் பி குறைபாட்டால எளிதாக பாதிக்கப்படுவாங்க. அன்பார்ந்த மாணவர்களே, உணவு பாடத்தோட தொடர்புடைய 32 வினாக்களுக்கு நாங்கள் விளக்கம் பார்த்தோம். மீதி இருக்கிற இன்னும் ஒரு 30 வினாக்கள் மீதியாக இருக்குது. அந்த 30 வினாக்களையும் அடுத்த காணொலியாக நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். ஆகவே இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், விளக்கங்கள் தேவையாக இருந்தால் இதில் தரப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டால் அதுக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு தர முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.